கைஸ், இன்னைக்கு த டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். யா, ஆஸ் இட் சவுண்ட்ஸ், இட் இஸ் அன் இன்ட்ராகேட்டிவ் ஸ்பை த்ரில்லர். ஸ்பெஷல் என்னென்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன், மம்மூட்டி as a lead actor, தென் விஜய் வெங்கடேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேம் ஒருத்தவங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சைட் கேரக்டர்ஸே சொல்கிறேன். லைக் சுரேஷ் கோபி, விஜய் பாபு, ஹீரோயின் சுஷ்மிதா பாட். இந்த சைட் கேரக்டர்ஸ்லாம் as it is an interrogative spy thriller, they'll connect the dots of the story. எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, இன்ட்ராகேட்டிவ் ஸ்பை த்ரில்லர் என்ன இருக்கும், இது யாரையாவது ஸ்பை பண்ணணும், இது ஏதாவது க்ரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ யா, இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருப்பார் ஹீரோ. ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு என்ன சொல்கிறது, ஹீரோ வந்து ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்து, ஒரு டிக்னிட்டியோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். திடீர்னு அவருக்கு சம் காசஸ்னால வேலை போயிடும், ஒய்ஃபும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஜாப் இல்லாமல், ஃபேமிலி இல்லாமல், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு யாருமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த டைமில் தான் சுரேஷ் கோபி போய் மம்மூட்டி அவங்களோட போய் சேருவார். இது பார்த்திங்கன்னா, அவரை என்ன சொல்கிறது, இது மாதிரி அசிஸ்டண்ட் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ் இது பண்ணியிருப்பார். இவரை எந்த டேர்ம்ஸில் செலக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பையன் கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கான், பைக் வச்சுருக்கான், ஸோ இவனை நம்ம ஏதாவது கேஸ் எடுத்தால் இவன் பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இவனும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், ஸோ இவனுக்கும் வேலை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சேர்த்துப்பார். அது வரைக்கும் சின்ன சின்ன வேலை பண்ணிகிட்ருப்பார். என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில்லற வேலைன்னு சொல்லலாம். ஸோ திடீர்னு என்னாச்சு, இவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு இருப்பார். அப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு ஒரு பர்ஸ் கிடைக்கும் ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து, இதை யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க, இதை நீ போய் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கூட அப்படின்வாங்க. அஸ் அ ப்ராக்டிக்கல் மேன், ஹீ வில் பி லைக், இதை போய் அவங்கள்ட்ட நான் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபீஸ் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஃபீஸ்லாம் கொடுக்காத, இந்த விஷயத்தையும் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவார். நீ எனக்கு 4 மாதம் ரெண்ட்டு தரணும்ல, அது தர வேணாம், நீ இதை போய் சேர்த்துரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கும். அவங்க பையன் வந்து ஒரு 20 இயர்ஸாக கப்பலில் போயிட்டு தொலைஞ்சிருவார். அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்லேயே லைஃப்பை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பர்சன் அப்படி தானே, நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஹோப்பில் இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக பண்ணுறேன், இது பண்ணாருன்ட்டு நான் தர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவார். ஸோ அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஸ்டோரியும் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி மூலயமா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத் ஓப்பன் ஆகும் ஸ்டோரியில். ஒரு ஸ்டோரியில் பர்ஸில் மணி, தென் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஓல்ட் யூஸ்டு மெமரி கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்.
ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி சக் 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 சக்னு இது பண்ணி சர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ பார்ப்பார். ஸோ ஸோ இப்படி லூப் ஹோல் வச்சு பர்ஸ் யாரோடதுங்கிறத அட்ரஸ் வரையும் கண்டுபிடிச்சி 2 பேரும் போயிடுவாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா பர்ஸ் சரி மிஷின் முடிஞ்சதுன்னு பார்த்தா அங்கே தான் மிஷினே ஆரம்பிக்குது. பர்ஸோட ஓனர் வந்து காணும் ஃபார் த பாஸ்ட் some days, 2 days or something like. அந்த பர்சனோட ரெசிடென்சியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட சில டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவார். பர்ஸ் இது பண்ணவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க என்ன சொல்கிறது ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லும்போது அவ்வளோதானே இனிமேல் வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று இல்லை. ஹவுஸ் ஓனர் வந்து இல்லை அவங்கள நீ கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அகெயின் வேறு ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு தேடும்போது கடைசியாக அவங்களோட ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பேங்க் ஐடி சம்திங் அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்க கடைசியாக எங்கே இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இது இங்கே அந்த டேட்டோட ஃபுட்டேஜஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்டால் சார் 6 மந்தோட ஃபுட்டேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹோட்டல். தென் அங்கேருந்து ஓகே போய் பார்க்கும்போது அங்கே ஹோட்டலில் செக்இன் பண்ண அந்த பேமெண்ட் மெத்தடை வச்சு மறுபடியும் பேங்க்கை இது பண்ணி அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான் ஹீரோயின் இன்ட்ரோ யுஷ்மிதா பாட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இன்ஃபேக்ட் என்னென்னா அங்கே போய் பார்த்தா ஒரு ட்விஸ்ட். நம்ம வந்து காணும் தேடி போன ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா இன்னொரு ஆளும் மிஸ்ஸிங், அதாவது என்னோடய அண்ணன் தான் காணும் அந்த டேட்லேருந்து அப்படின்ற மாதிரி இதுவாக தெரிய வரும். ஸோ அந்த காணாமல் போனவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஐடியா இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தா அவங்க 2 பேரும் மேபி இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கேருந்து தான் ஒரு மெயினான ஒரு ஸ்டோரி. அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு, கடைசியில் என்ன நடந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதை மறக்காமல் நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இது எப்படிப்பட்ட படம்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஆக்குப்பைடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் வேணும், ஒரு 3 hours எஸ்கேப் 2.5 hours எஸ்கேப் வேணும் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த படம் பக்கமான சாய்ஸ். கௌதம் மேனன்ஸ் டைரக்ஷன் யூஷுவல் தெரியும், கிளாஸியாக இருக்கும். பட் இதில் வந்து அவரோட என்ன சொல்கிறது சிக்னேச்சர் மூவ்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஒரு குவக்கியாக ஒரு ஃப்ளாடான ஒரு ஸ்டோரினே வச்சுக்கலாம். லீட் கேரக்டர் சொல்கிறேன், அதுமாரி ஒரு சீட் பண்ணி ஜாபில் சேர்ந்து அது தெரிய வந்து அது ஜாப் போய் அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் இல்லாமல் தனியாக இருந்து எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னு ஒரு போராடிட்டு இருக்கிற ஒரு ஃப்ளாட் கேரக்டர். ஸோ ஃபைட் இருக்குது, 3 ஃபைட் இருக்குது, தென் சேஸ் இருக்குது, தென் சாங்ஸ், ஒரு மாதிரி ஈகோ இல்லாத கேரக்டராக இருக்கும். ஒரு 50s இருப்பார். ஸோ நைஸ், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது படம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் சி. தென் புக் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், ஒர்க் அவுட், ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் டான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் வேணும்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.